ஸோ இன்றைக்கி டே வந்து ஃப்ளாரன்ஸ் அந்த ஹோட்டல் ஃபிரென்சேக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இல்லைங்களா மச்சினி இருக்குது தமிழ் கடையோ உலக அதிசயம் லீனிங் டவர் ஆஃப் பீஸா. இன்றைக்கி எங்கள் ராஜேஷ்குமார் கூறு போட்டு அள்ளியிருக்காரு. ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பீஸா டவருக்கு முன்னாடி நிறைய கடைங்க இருக்குது, அடித்து பேசுங்க. இன்றைக்கி டே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன், என் வாழ்க்கையில் நான் சிக்கன் பண்ணிக்க மாட்டேன். தக்காளி தொக்கு சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வணக்கம். ஸோ இன்றைக்கி டே வந்து ஃப்ளாரன்ஸ் ஃபிரென்சே எஸ்எம்னு கூட சொல்லுவாங்க. ஃபிரென்சே ஃப்ளாரன்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அப்புறம் சிங்க் டெரா வில்லேஜஸ்னு 5 வில்லேஜ் இருக்குது. 5ம் கவர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 3 வில்லேஜாவது கவர் பண்ணணும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுறேன் மேடம். ஸோ அதுக்கு ஒரு அந்த வில்லேஜஸ்க்கு போகிறது தனி டூரிஸ்ட் கார்டு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் போய் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைனில் எதுவும் வாங்கலை. ஸோ நம்ம டைமிங்கை பொறுத்து அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அதுக்கப்புறம் சிங்க் டெரா வில்லேஜஸ். இங்கே ஃப்ளோரன்ஸில் நாங்கள் தங்கிற இடம் வந்து ஃபிரென்சே கேம்ப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பெரிய எஸ்டேட் மாதிரி, பெரிய ஓப்பன் பிளேஸு. நான் செம்மையாக இருக்க இடம் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் அந்த என்ட்ரன்ஸு, அங்கே ரிசப்ஷன். ஃபுல்லாக சுற்றி ரூம்ஸு, வெளில இந்த டூரிஸ்ட் வேன்ஸ் வர மாதிரி அவங்க ட்ராவல் கார்ஸ். இதில் எல்லாமே நிறைய இந்த ட்ராவல் கார்ஸ் தான். நைட் அந்த வேன்லேயே சமைக்கிறது, அங்கேயே படுத்து தூங்கிறது, அப்புறம் ட்ராவல் பண்ணுறது, அதுமாரி வேன்ஸு. இங்கிலீஷ் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அது நான், பட் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஸோ இங்கே உள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, லாண்ட்ரி. ஸோ வாக்கிங்கெல்லாம் போக முடியாது, போகிறவங்க போகலாம். ஸோ இங்கே தான் எல்லாமே, பட் பெரிய இடம், ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய, செம்மையாக இருக்குது. இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸோ 14 நம்பர் பஸ் ஏறி ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து பீஸா டவருக்கு ட்ரெயின், லீனிங் டவர் ஆஃப் பீஸா. அந்த ஹோட்டல் ஃபிரென்சேக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப். அங்கேயே டிக்கெட்ஸ் விற்கிறாங்க. 1.7 சென்ட், €1.70 பர் பர்சனுக்கு. ஸோ வாங்கினா 4 டிக்கெட் வாங்கியாச்சு. 4+4 ரிட்டனுக்கும் வாங்கியாச்சு இங்கேயே. ஸோ மறுபடியும் அதே மாதிரி அங்கே ஃப்ளாரன்ஸில் ஏறி ஸோ இங்கேருந்து ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன் வரையும் போகும். மறுபடியும் ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்துடலாம் ஈவினிங்க்கு. ஸோ மொத்தத்துக்கு வாங்கியாச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம் பஸ்க்காக. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும். இதுதான் ஃபிரென்சே கேம்ப் டவுன். ஸோ பஸ்லேயும் ஏறியாச்சு. ஸோ ஃபிரென்சே கேம்ப் டவுன்லேருந்து நேராக ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியது தான். ஸோ பஸ் இங்கே பக்கத்தில் இங்கே ஃப்ரெண்ட் நிப்பாட்டுறாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேஷன். அந்த பஸ் இறங்கி ஸ்டேஷனுக்கு போகிற வழி. உள்ளே ஃபுல்லாக கடைங்க. இட்டாலியன் ஷாப்பிங் தான். ஷாப்பிங்னா இட்டாலி தான். மச்சினி எழுதிருக்கு, தமிழ் கடையோ. ஸோ இப்போது ட்ரெயின் ஏரியாச்சு. நேராக இப்போது பீஸா டவர். அப்போ வீடியோ எடுத்தா உண்டா கன்னடியா கைட்ரா இல்ல வேல் கொஞ்சம் ஜாஸ்தியா கன்னடியா కొరకు కొడుతూ. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு இங்கே பக்கத்துலேயே 14 நம்பர் பஸ், அங்கே கவுண்டரில் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு 14 நம்பர் பஸ் ஏறினா நேராக ஸ்டேஷன்லேருந்து பீஸா டவருக்கு. அதில் வந்து பீஸா என் ரசோரி அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதுதான் ஜஸ்ட் ஒரு 1 hour 18 minutes டைரக்ட் ட்ரெயின். ஸோ இது எல்லாமே வந்து யூரல் பாஸில் கவர் ஆகிடுது. நான் சுற்றுற எல்லா ட்ரெயின்ஸும் யூரல் பாஸில் கவர் ஆகிடுது. ஸோ இங்கே நான் எதுவும் இதெல்லாம் வாங்கலை, என்ன சொல்கிறது, இந்த சிட்டி பாஸு, கார்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக எங்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வர மாதிரி தான். ஸோ இட்டலியில் நான் புக் பண்ணது 2 விஷயம் தான், சாரி 3. ஒன்று கொலோசியம், ஒன்று வந்து வேட்டிக்கன் மியூசியம்,
ஸோ இது ரெண்டு தான் புக் பண்ணது. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஒன்று கொலோசியம், ஒன்று வேட்டிகன் மியூசியம். இது ரெண்டு தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ மிலானில் அந்த டூமோக்காக அது எதுவும் புக் பண்ணல, நேராக போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ ஃப்ளோரன்ஸும் டேரெக்டாக டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால பீஸா டவருக்கு மேலே போகக்கூடாதான். ஸோ கீழே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ அந்த ரெண்டு மட்டும்தான் புக் பண்ணியிருக்காது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே சிங்கிள் ஜஸ்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2 விசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஷாப்பிங் வரணும். மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா கடையும் 7 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது, 7 o'clock க்ளோஸ். ஸோ ஷாப்பிங்காக கொஞ்சம் சீக்கிரமாக வரலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா இட்டலி ரொம்ப சீப்பாக இருக்குது ஷாப்பிங். இட்டலி வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா அங்கே எனக்கு கொலிகை ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சார் இட்டலி ஷாப்பிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அமேசான் நேற்று சூப்பராக இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்தது எனக்கு. ஸோ இன்றைக்கும் சாயங்காலம் பார்க்கலாம். ஆனால் போகிற வழியில் பார்த்தா ஃபுல்லாக ஹேண்ட்பேக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்கு. போய் பார்த்துட்டு சொல்கிறேன். கடைசி என்னென்ன வாங்கணும் எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு பிரிக்க ட்ரை பண்ணுறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. பட் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை. அந்த பீஸா எஸ்டோசரி ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நம்ம பீஸா சென்டரில் இறங்கினா கிட்டத்தட்ட வந்து 1.5 kilometer. ஸோ வந்தாச்சு. தூரத்துலேருந்து சாஞ்சி கவரத்தை பார்த்தாச்சு. ஸோ உள்ளே ஷாப்பிங்ஸ். நான் ஃப்ளோரன்ஸ்லேயே ரொம்ப கம்மின்னு நினச்சேன், மிலானில் ரொம்ப கம்மின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஃப்ளோரன்ஸ் இட்டலி இந்த சாஞ்சகம் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து இன்னும் ரொம்ப கம்மி. நான் வாங்கினதை பாதி வச்சுக்கோங்களேன், தெரியாமல் அங்கே வாங்கிட்டேன் நான். இங்கே இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பீஸா டவருக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணுங்கள். ரொம்ப டெட் சீப்பாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. மியூசியம் உலகெங்கும் அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். இங்கே க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோட்டோ போஸ்ட்காக. ஸோ உலக அதிசயம் லீனிங் டவர் ஆஃப் பீஸா வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து ஐஃபில் டவர் பார்த்தோம், லீனிங் டவர் ஆஃப் பீஸா பார்த்தாச்சு. அடுத்து கொலோசியம் போக போகிறோம். அதுக்கடுத்து இது ஒன்று இருக்குது, வேட்டிகன் மியூசியம். ஸோ எல்லாம் இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. மேலே குழந்தை இருக்கிறதுனால டிக்கெட் கிடையாது, டிக்கெட் அலௌடு இல்லை குழந்தைக்கு. இந்த ஏஜ் வரையும் அலௌட் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து அடுத்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடி போகிறது தான். சின்னதாக ஒரு மினியேச்சர். நம்ம இங்கேருந்து இப்படி நடந்து வந்தால் சின்ன ஒரு மியூசியம் கோபுரம். அதுக்கடுத்து லீனிங் டவர் ஆஃப் பீஸா. மேலே ஆர்கிடெக்ட் செம்மையாக பண்ணியிருக்காங்க.
ஃபுல்லாக சுற்றிதான் இருக்கலாம் போல. ஆப்பா இன்றைக்கி எங்கள் ராஜேஷ்குமார் கூறு போட்டு அள்ளியிருக்காரு. ஆனால் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பீஸா டவருக்கு முன்னாடி நிறைய கடைங்க இருக்குது. அடித்து பேசுங்க. 10 ரூபா சொல்கிறாங்களா, 6 ரூபா பேசுங்க. கன்ஃபார்மாக 30-40% டிஸ்கவுண்ட்டில் போட்டு தராங்க. ஆனால் பேசுகிறத பொறுத்து தான். நாங்கள் சும்மா அள்ளி இருக்கோம். நான் ஃப்ளாரன்ஸ் தான் கம்மின்னு நினச்சேன். ஆனால் ஃப்ளாரன்ஸ் விட இங்கே இன்னும் கம்மியாக இருக்குது. ராஜேஷ் அந்த கூரை கொஞ்சம் காமிங்க. ₹3 சொன்னான், ₹2 பேசி வாங்கினேன். 3 ரூபா சொன்னது 2 ரூபா பேசி வாங்கினீங்களா? ₹2 சொன்னா ₹1 கேட்டேன். ₹1 வாங்கணும். சரி, அந்த கவர் மொத்தமாக எவ்வளோ? கவர் மொத்தம் ₹15. கவர் மொத்தம் 5 ரூபாவா? எத்தனை இருக்கும்? 15. எவ்வளோ காமி? கொஞ்சம் கவர் காமிங்க. என்ன ராஜேஷ்குமார் பீஸா டவர்லாம் அள்ளிருக்கீங்க அப்படியே? ஆமாம். ஸோ இந்த பேகு நான் ஒரு பெரிய பீஸா டவர் வாங்கியிருக்கேன் வித் லைட்டோட. அங்கே வாங்கினதுலடா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ ஆச்சு அது? 22 சொன்னாங்க. அப்புறம் வந்து 19 கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு வித் லைட்டோட. அதுக்கப்புறம் ஒரு பென் ஸ்டாண்டு. அப்புறம் பீஸா டவர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு லெதர் பேக் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் வாங்கலை. நிறைய இருக்குது லக்கேஜ்னு சொல்லிட்டு. பட் பீஸா டவருக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ ரோமுக்கு இங்கே போகிறோம், ஃப்ளோரன்ஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுவும் பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு ரோம் போகிறோம், அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு மிலானை விட ஃப்ளோரன்ஸ் பெட்டர் இன் ஃப்ரண்ட் பீஸா டவர். அது வந்து பீஸா சிட்டியில் இருக்குது. இப்போ அங்கே ஃப்ளோரன்ஸ் மெயின் ஸ்டேஷனுக்கு போனால் தான் தெரியும் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா காத்தாலுக்கு எழுந்திரிச்சு ட்ரெயினில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறணும். நேராக ஸ்டேஷன் இறங்கணும். அங்கேருந்து 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். பீஸா சென்டரில் இருக்கல, அதுக்கடுத்து பீஸா ரொசரின்னு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கினா ஜஸ்ட் 5 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இப்போ வரும்போது அங்கேருந்து ட்ரெயின் வந்து ரொம்ப அப்பப்போ தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பஸ் ஏறணும். 1+ 1.70 ஒரு டிக்கெட்டு. அங்கேயே வெளில டிக்கெட் வாங்கணும். பஸ் ஏறி பீஸா சென்டரில் இறங்கணும். யூரல் 1+. ஸோ ட்ரெயின் ஏறணும். ஸ்டேஷனுக்கு யூரல் பாஸ் டக்குன்னு ஜென்ரேட் பண்ணோம். எப்போ ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ 2:32 இருக்குது. இப்போ டைம் 2:10. வந்து உட்காந்து வீடெல்லாம் எடுத்துகிட்டு ஷாப்பிங்லாம் பிரிச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப்பிங் தான். அந்த சிங்ட்ரா வில்லேஜஸ் போகலான்னு இருந்தோம். டைம் பத்தலை. ஏன்னா ஷாப்பிங்க்கு 7 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இடையில் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். அதுதான், ஏன்னா இதுதான் கடைசி கண்ட்ரி. முடிச்சுட்டு ரோம் போயிட்டு பேக் பண்ணிட்டு ஃப்ளைங் டு எமிரேட்ஸ் டு சென்னை. ஸோ ஃப்ளோரன்ஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஷாப்பிங் தான். இங்கே ரிப்பப்ளிக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ரிப்பப்ளிக். அங்கே தான் நிறைய ஒன்று ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்குமா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். பட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபுல்லாக ஷாப்பிங் ஐட்டம்ஸ் தான் நிறைய கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னர். ஸோ இன்றைக்கி டே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ ஷாப்பிங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் சிக்கனு ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி நாளைக்கு ரோம், லாஸ்ட் சிட்டி இன் இட்டலி. ஸோ ரோம் முடிச்சுட்டு ரோம் டு சென்னை. குக்கிங் ட்ராவல் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாச்சு. குக்கிங் சிக்கன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன். என் வாழ்க்கையில நான் அந்த சிக்கன் பண்ணிக்க மாட்டேன். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சுதான் ஊறும். என்னன்னா எங்கள் அம்மா தக்காளி தொக்கு கொடுத்தாங்க, அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ சிக்கனுக்கு அந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க அப்படியே வாங்கி பண்ண போகிறோம். பட்டர் வாங்கியாச்சு, எல்லாம் ஃப்ரை. பார்க்க நல்லா தான் இருக்குது. முடிக்கும் போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிக்கன் காரம் இல்லாதவங்களுக்கு அஞ்சு முட்டை உடச்சு போட்டிங்களா? அப்புறம் எங்கள் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். எல்லாம் நம்ம பொடி தான், நம்ம செய்கிறது தான். நீ சமையல் சாப்பிட்றவங்க தான் தெரியும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது ராஜேஷ்குமார். ஒன்று பிடிச்சா சாப்பிடுங்க, 2வது பிடிக்கலனாலும் சாப்பிடுங்க.
ஏன்னா பசி எடுக்கும் நைட்டில், அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். எவ்வளோ அளவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இப்போ இதில் போடுற மசாலாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக பண்ணுற ஒரு சிக்கன் மட்டும்தான். இது தற்காப்பு கடையில் வந்து இது ஒன்று. அதனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட விட்டுருவீங்க. ஸோ தக்காளி தொக்கு சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, செமையாக வந்துட்டுருக்கு. டேஸ்ட் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க பக்கத்தில் அரிசி. ஸோ இவங்களுக்கு காரம் இல்லாமல் சிக்கன் பட்டரு முடிச்சாச்சு. வேறுங்க எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. செமையாக வெந்துருச்சு சிக்கன். தக்காளி தொக்கு சிக்கனோட தக்காளி தொக்கு. டிஃப்ரெண்டான டேஸ்ட். எங்கள் அம்மா செஞ்ச தக்காளி தொக்கு பா, நல்லா அந்த காரத்துக்கு தக்காளி தொக்கு, உப்பு, மஞ்சள் இவ்வளோ மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. செமையாக இருக்குது தக்காளி தொக்கு சிக்கன் ஃப்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஜஸ்ட் தக்காளி தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதான், பட்டர் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ இதோ இதோ ಬಂದೆ. இது இவரு சிக்கன் கிரேவியா? சரி அப்படியே பண்ணி சொல்லிட்டு தேவையில்லை. சிக்கன் ஃப்ரை சாம, தக்காளி தொக்கு சிக்கன் ஃப்ரை சாம. இது போய் நைஜில் ட்ரை பண்ணுறேன். ரைஸு, ஸோ பருப்பொடி, ரைஸு, தக்காளி தொக்கு. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. வச்சு இன்னைக்கு செம்மையாக கட்டுறோம். ஆம்லெட் முடிஞ்சிச்சு. சிக்கன் கிரேவி நம்ம கை வச்சிருவோம். அவ்வளோதான். இன்னைக்கு ஃபிரென்சே கேம்ப் டவுனில் ஒரு ட்ரீட் ஓடிட்டு இருக்கு. ட்ரீட்டு சிக்கனு, முட்டை, ரைஸு, தக்காளி தொக்கு சாதம். வா செம்ம. இந்த டே இனிதான டேவாக முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. பார்ப்போம். See you tomorrow in Rome. உங்கள் ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக என்னோடய யூரோப் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஃபுல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூரோப் போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.